ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிகிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. சரி, ஓகே, எல்லோரும் விளையாட ரெடியாக இருக்கீங்களா? எப்பயும் போல தான் நம்மளுடைய நிகழ்ச்சி ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணணும். உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நாங்கள் அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான வெண்தர கிளப் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வின் பண்ண எல்லாருக்கும் இந்த 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் போயிடுச்சுனோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியும் போது தான் மனசுக்கு ஒரு நிம்மதி. எப்பயும் போல் ஈவினிங் டைமில் நம்ம சும்மா இருப்போம். இந்த ஒரு டைமில் ஒரு கேமை போடுவோமே அப்படின்னு சொல்லி போடுறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மேம்பட்டிலிருந்து கவிதை ராஜா பேசுறேன். வணக்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? ஏஆர் ரஹ்மான் பத்தி கேளுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ஏஆர் ரஹ்மான் அண்ட் தேனிசை தென்றல் தேவா இவங்களுடைய காம்போல வந்த பாடல் ஒன்று சொல்லுங்க. தேவாவும் 2 பேரும் சேர்ந்து. ஆமா, 2 1 0. ஞாபகம் இல்ல, சொல்லுங்க. ஞாபகம் வரலையா? அன்பாளனே அப்படின்ற பாடல். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். சரி, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனி ஃப்ரம் வேதாரணி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் பத்தின கேள்விகளா? ஆமா. சரி, போமா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தொடரி திரைப்படத்துல கீர்த்தி சுரேஷுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? சுரேகா. சுரேகாவா? சுரேகா அது பாட்டுங்க, அது கிடையாது. சரோஜா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஏதோ ஒரு பாட்டு கேட்டிருப்பாங்க போல, அதனால பட்டு அந்த மாதிரி எப்படி சுரேகா சுரேகா அப்படி தனுஷ் கூப்பிட்றது அப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். 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 உங்க பேர் ஊர் சொல்லுங்க. ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? டைரக்டர் சங்கர். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, இயக்குனர் சங்கர் பிறந்த ஊர் எது? கும்பகோணம். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே. இந்தியன் படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் யார்? இந்தியன் ஜீவா. சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே, போவோமா? சங்கர் அவருடைய ஹலோ இருக்கேன். எத்தனை சீக்குலான படங்கள் எடுத்திருக்காருன்னு சொல்லுங்க சங்கருடைய இயக்கத்துல? 2 சீக்வல் எடுத்திருக்காரு. சூப்பர். உங்களுக்கான 4வது கேள்வி. சரிங்களா? ஓகே. 2.0 படம் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் யாரு? ரவி கே சந்திரன். இல்ல, நிர்வாஷா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. சூப்பர். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. தீபா. எங்க இருந்து கால் பண்றீங்க? செங்கல்பட்டு. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிஎம் விஜய் பத்தி. ஓகே, விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா. உங்களுக்கான முதல் கேள்வி, ஜனநாயகன் படத்துடைய இயக்குனர் யாரு? 3 2 ஹெச் வினோத் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, இப்போ அதே வேகத்தில் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தேனி மாவட்டம் பெருவாளத்திலிருந்து பேசுறேன் சார். ராமநாதன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இளையராஜா பத்தி. இளையராஜா அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, இளையராஜா அவர்களுக்கு எப்போ ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் எது? பிறந்த நாள் இது தெரியல சார், முக்கியமான கேள்வி கேட்டீங்க. ஜூன் 3 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. இது தெரியாமல் போச்சையா நமக்கு அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், உங்களோட மனசில் இருக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொண்டு வந்து உங்களுடைய பிரெயினில் போட்டிங்கன்னா டப்பால்னு சொல்லிடலாம். அடுத்த காலர் யார்? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. சீனிவாசன், தஞ்சாவூர். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமலஹாசன் பத்தி. கமல்ஹாசன் அவர்களை பற்றின கேள்வி. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? இருக்கேன். சூப்பர்.
உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். விக்ரம் அப்படின்ற படம் நடிச்சார்ல, இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாரு? புது விக்ரம். அனிருத். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. எந்த டான்ஸ், நிறைய டைப் ஆஃப் டான்ஸ் இருக்குல்ல, அதுல என்ன ஸ்டைல் ஆஃப் டான்ஸ்ல அவர் கை தேர்ந்தவர்? அவர் பரதநாட்டிய கலைஞர். சூப்பர். நினைக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கமலஹாசன் அவர்களுடைய நடிப்புல எத்தனை படம் ஆஸ்காருக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு? 3 படத்துக்கு மேல இருக்குங்க. 3 படத்துக்கு மேல இருக்கும். ரைட்டுங்க. எத்தனை படம்? 3 படம் இருக்கு. நாயகன் இந்த மாதிரி. மொத்தமா 7 திரைப்படங்கள். சரிங்களா? 7 திரைப்படங்கள் போயிருக்கு. ஓகே, நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, வின் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் கேட்டுட்டு இருக்கேன். யாராவது வின் பண்ணுங்கப்பா. அடுத்த கலர் யாருன்னு கேட்போவப்பா. வணக்கம். 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 உங்க பேரு ஊர் சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலேருந்து லதா பேசுறேன். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? பாக்கியராஜ் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. பாக்கியராஜ் அவர்களுடைய நடிப்புல உத்தம புத்திரன் ஒரு படம் வச்சு தெரியுமா? தனுஷ் ஹீரோவா நடிச்சு. இந்த படத்துடைய கதாநாயகி யாரு? 5. ஜெனிலியாவா? சூப்பர். என்ன ஜெனிலியாவான்னு எங்கிட்ட திரும்ப கேக்குறீங்க? நீங்க தானே சொல்லணும் ஜெனிலியாவா இல்லையான்னு. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நிறம் மாறாத பூக்கள் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இந்த படத்துல இவர் என்னவா வேலை செஞ்சாரு? ஒரு டெக்னீஷியன். இவர் இந்த படத்துக்காக ஒரு முக்கியமான வேலை பார்த்தாரு. இவர் வேலை பார்த்ததுனால இந்த படமே நம்ம பார்த்தோம். என்ன வேலை? தபால் காரு. என்ன எழுது? தபால் காரு. போஸ்ட்மேன். தபால் இல்லைங்க, படத்துல ரொம்ப முக்கியமான வேலைங்க. அவர் வந்து கதை எழுதினாரு. கதை ஆசிரியரா இருந்தார் இந்த திரைப்படத்துக்கு. சரிங்களா? இப்பனா ஓகே. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்களா, கதையாசிரியர் கரெக்டா பேரை போட்டுருவாங்க. பேர்ல மட்டும் காம்ப்ரமைஸே ஆகாது. சரிங்களா? நன்றி. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. இது தாட்றோம் தூக்குறோம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. உமாபுரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வியா? கேட்டுருவோம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஜெயிலர் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தார் இல்லையா? இந்த படத்தோடைய காமெடியன் யாரு? காமெடியன் யோகி பாபு என்பது சரியானவர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஏன் வழி தனி வழி, இந்த வசனம் எந்த படத்துல வரும்? படையப்பா. படையப்பான்னு யோசிக்கிறீங்களே, கரெக்டா? படையப்பா. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். ரஜினி அவர்களை பத்தி. சரிங்களா? பூனை குறுக்கா போனா, ஹலோ, பூனை குறுக்கா போனா கெட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா புலி குறுக்கால போனா என்ன அர்த்தம்? இந்த வசனம் எந்த படம்? தெரியலையா? முத்து என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே மக்களே, இன்னும் நிறைய பேர் விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. விளையாடலாம். நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்களா? ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்மளும் விளையாடலாம். சரி, கேள்விக்குள்ள போவோமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கேமுக்குள்ள போராட அர்த்தம். காலர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. என் பேர் அஸ்வின், கொரட்டூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரபுதேவா. பிரபுதேவா பத்தின கேள்விகளா? வெரி குட். சரி, ஓகே, ரெடி, போலாமா? எந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு வந்து காதலன். காதலாவா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. பிரபுதேவாக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர்? 5. இன்னொரு ஒரிஜினல் நேம் கேக்குறீங்களா? இன்னொரு பெயர் இருக்கு, ஒரு அடைமொழி. தமிழ் சினிமாலாம் இந்தியன் மைக்கேல் ஜாக்சன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படம் அவர் இயக்குனரா அறிமுகமானாரு? தமிழ்ல. போக்கிரி. சூப்பர். தேங்க்யூ. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? எஸ் சார். ஒரு ஃப்ளூட் பிளேயரா, சரிங்களா, ஃப்ளூட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளூட் பிளேயரா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருப்பாரு. அது என்ன படம்? 5 4 3 2
1 0. மௌன ராகங்கள். மௌன ராகம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். சார் திருப்பூர்ல மதன் பேசுறேன் சார். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அனுஷ்கா செட்டி. அனுஷ்கா செட்டி பற்றின கேள்விகள். ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, என்ன எறிந்தால் படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? தேன்மொழி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? அனுஷ்காவுடைய நடிப்பில், ஹலோ லைனில் இருக்கீங்களா? இருக்காங்க சார். கேட்க மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் டவர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடுறீங்களா? ஓகே சார், கேட்குதுங்க சார். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம். அனுஷ்காவுடைய நடிப்பில் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? ஜோதி. ஜோதி என்பது சரியான பதில். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? ரெடி? வேட்டைக்காரன் படம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய நடிப்புல இதுல எடிட்டர் யார்? கணேஷ். என்ன சார்? கணேஷ். கணபதி. தெரியலையா? கணேஷுங்களா? கணேஷ் தெரியலன்னா இப்ப கணேஷுக்கு முன்னாடி என்ன விடிவி கணேஷ்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி விடிவி. ஹலோ, விடிவி கணேஷ். விடிவி கணேஷ் ஏங்க விடி விஜயனுங்க, நீங்க விடிவி தானே விடிவி கணேசன் சொல்வீங்களா? நானே உங்களுக்கு ஒரு க்ளூக்காக தான் சொன்னேன். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, வெரி குட். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்க பேர் ஊர் சொல்லுங்க. செல்வன், சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, மனம் பலம் படைத்தவனை விட குணம் பலம் படைத்தவனே என் ஹலோ சொல்லுங்க. ஓகே, மனபலம் படைத்தவனை விட குணம்பலம் படைத்தவனுக்கு என் ஆதரவு. இந்த டயலாக் எந்த படத்துல வரும்? குழு கொடுங்க. க்ளூ கொடுக்கவா? ஏங்க இந்த டயலாக்கே நான் ஒரு நிமிஷம் மறந்துட்டேன், மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். க்ளூ கொடுங்க. என்னங்க க்ளூவே தேவையில்லைங்க. கவு தான் உங்களுக்கான க்ளூ. மாட்டுக்கார வேலன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி. ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? இது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டயலாக் வரும் இல்லையா? இந்த டயலாக்கை யார் ரஜினி அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது? பாக்யராஜ். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? நான் ஈஸ்வரன் இல்ல கோடீஸ்வரன். இந்த வசனம் எந்த படம்? வெற்றிக்கன். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, என்னை பத்தி எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு நான் ஒரு புரியாத புதிர் தான். இந்த வசனம் எந்த படம்? தெரியலைங்களே. கபாலி என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம். ஹலோ, உங்க பேர் ஊர் சொல்லுங்க. பேச்சியம்மாள், திருச்சி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கல்வியா வீரமா செல்வமா என்ற கேள்விக்கு விடை நானே. இந்த வசனம் எந்த படத்துல வரும்? சரஸ்வதி சபதம். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே, மணிக்க தெரிந்தவன் தான் புனிதனாகிறான், புனிதனாக வாழ்பவனே மனிதனாகிறான். இந்த வசனம் எந்த படம்? உயர்ந்த மனிதன். இல்லை, வசந்த மாளிகை என்பதுதான் சரியான பதில். இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நானே கஷ்டப்பட்டு தான் மனப்பாடம் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு படம்ன்றதுனால தான் கேட்டேன். நியாயமாக நீங்கள் சொல்லியிருக்கணும். சரஸ்வதி சபதமே கரெக்டாக சொல்லிட்டீங்களே. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ. இன்னும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், என்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. அப்துல்லாபுரம் சங்கர் சார். சரி சரி, நீங்கள் டிவி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா ஒன்றும் கேட்காது. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, விஜய் அப்படின்ற அந்த பெயர்லேயே மொத்தமாக எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு?
இல்லை சார். தெரியலையா? விஜய் அப்படின்ற பெயர்லயே மொத்தமா எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு? 12 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. சரிங்களா? சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்தது யாரு? வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. சார், நான் லைன்ல இருக்கேன். யாரோ கிராஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க கிராஸ்ல cut வந்து பண்ணுங்க சார். பேசுறாங்களா? ஆமா என்ன சார், சொல்றீங்க? யாருமே தெரியல. என் லைன்ல கிராஸ் பண்ணி அவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஐயோ, யாரும் இல்ல, நம்ம ஆமா டீம் தான். சார். பயப்படாதீங்க. பயப்படுத்தி என்னையும் பயப்படுத்தி என்ன யார் யார் கேள்வி கேட்டது என்ன தாண்டி? நானு இல்ல ரஜினிகாந்த் சொன்ன யாரோ சிவாஜின்னு கேக்குறாங்க. ஓ, அங்க இப்படி கிராஸ் ஆகிச்சா? சரி விடுங்க, அதெல்லாம் நடக்கிறதா. வெளியெல்லாம் புறா ஏதாவது வந்து டவர் மேல உட்காந்துருக்கோம். சரி, உங்க பேரு ஊர் சொல்லுங்க. சாந்தி, நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நான் கேக்குறது கேக்குதா? யார் பேசுற? ஏங்க யார் நீங்க தனியா இங்கே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஷோல தான் பேசிட்டு இருக்கீங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நான் போன்ல தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. யாரோ கிளாஸ்ல பேசிட்டு இருக்காங்க. ஓ, யாருன்னே இப்ப தெரியாது. நான் கேக்குறது நான் தான் சாந்தி பேசுறேன்னு தெரியுதா உங்களுக்குன்னு கேக்குறேன். ஐயா, இப்ப நீங்க எங்கிட்ட பேசுறீங்க, அவங்க கிட்ட பேசுறீங்க? சாரி சார், இப்ப நீங்க லைன் கையில கிடைக்கிறீங்க. சரி, யாரை பத்தின கேள்விகள்? ரஜினிகாந்த் பத்தி பேசணும். ரஜினிகாந்த் பத்தி பேசுவோமா? வாங்க உட்கார்ந்து பேசுவோம். வாங்க சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல மிஸ்டர் பரத் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எழுதுனது யார்? ஏன்னா குழு கொடுங்களா சார்? நல்ல பட்டிமன்ற பேச்சாளருங்க அவரு. அப்படிங்க. நடுவராகவும் இருந்தாரு. விசு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? விசு அவர்கள். நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ. என்னங்க தனியா யார்ட்டையோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? மனம் கொத்தி பறவை இந்த படத்துடைய இயக்குனர் யார்? இயக்குனர் கண்ணன் நினைக்கிறேன். இல்லை, எழில் என்பதுதான் சரியான பதில். சூப்பர். ஓகே, இப்போ அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சவுத் இந்தியா செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். நீங்களுமா? ஓகே, வெரி குட். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? வேலைக்காரன் இந்த படத்துடைய கதாநாயகி பேர் என்ன? தெரியலையே. நயன்தாரா என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, சூப்பர். அடுத்தது யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். உங்க பேர் ஊரு? ஹலோ, கேக்குதா? யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. வலியை பத்தி பேசாதீங்க சார், எனக்கு வலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வரக்கூடிய வசனம் எந்த திரைப்படம்? என்ன படம் என்கிட்ட கேக்குறீங்க? தெரியலையா? வேட்டையாடு விளையாடு என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். எனிவேஸ் மக்களே, இன்றைக்கும் நிறைய பேர் விளையாண்டாங்க. எல்லாருமே வின் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இருந்தேன். பட் வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி நாளைக்கு 4:30 மணிக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Street. Take care மக்களே.